அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், ரமலான் விரைவாக கடந்து செல்கிறது. யா அல்லாஹ், இந்த பெரும் மாதத்தில் நமது தவறுகளை மன்னித்து, நமது இதயங்களை தூய்மைப்படுத்தி, நமது இதயங்களை நேர்மையுடன் வழிநடத்தி, நமது உடல்களை நோய்களிலிருந்து காக்கும் சக்தியை கொடுப்பாயாக. ஆமீன். இன்னும் உற்சாகத்துடன் இந்த மாதத்தை நிறைவேற்ற உதவுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, லைலத்துல் கத்ர் இரவில் இந்த 9 இஸ்திக்ஃபாரையும் ஓதினால் தலைவிதி மாறும். ஒற்றைப்படை இரவுகளில் இந்த சிறந்த அமல்கள் செய்தால் கேட்ட நிமிஷத்தில் அல்லாஹ் தஆலா 1000 தேவைகளுக்கு ஆமீன் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 9 இஸ்திக்ஃபாரையும் ஓதினால் நம்முடைய வாழ்வை விதியை மாற்றி அமைக்கும். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தாமல் இஸ்திக்ஃபார் தான். அதுவும் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் ஓதினால் மிகவும் பொருத்தமான அமலாக இருக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவில் அதிகமாக செய்ய சொன்ன அமல் இஸ்திக்ஃபார் தான். ஒவ்வொரு ஒற்றைப்படையான லைலத்துல் கத்ர் இரவில் மறக்காமல் இந்த இஸ்திக்ஃபாரை ஒரு முறை பார்த்து ஓதிடுங்க. இது சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக கனமுள்ள இஸ்திக்ஃபார். அந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் ஹலீம வ ஆதுபிலைஹி அதத மாஹலக். இதன் அர்த்தம், அவன் படைத்தவற்றின் எண்ணிக்கையின் அளவுக்கு மகத்தான அல்லாவிடமே மன்னிப்பை கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ ஆதுபிலைஹி மில் ஆ மாஹலக. அவன் படைத்த எண்ணிக்கை அளவை நிரப்பும் அளவிற்கு மகத்துவமான அல்லாவிடமே மன்னிப்பை கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம அதத மாஃபிஸ் சமாவாத்தி வல் அர்ஸி. வானம் பூமியில் உள்ள எண்ணிக்கையின் அளவுக்கு மகத்துவமான அல்லாவிடமே மன்னிப்பை கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம மில் ஆ மாஃபிஸ் சமாவாத்தி வல் அர்ஸி. வானம் பூமியின் எண்ணிக்கை நிரப்பும் அளவிற்கு மகத்துவமான அல்லாவிடமே மன்னிப்பை கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ ஆதுபு இலைஹி அதத மா அஹஸ கிதாபு. அவனுடைய வேதத்தில் பதிவு செய்த எண்ணிக்கையின் அளவிற்கு மகத்துவமான அல்லாவிடமே மன்னிப்பை கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ ஆதுபு இலைஹி மில் ஆ மா அஹஸ கிதாபுஹு. அவனுடைய வேதத்தில் பதிவு செய்த எண்ணிக்கையின் அளவை நிரப்பும் அளவிற்கு மகத்துவமான அல்லாவிடமே மன்னிப்பை கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ ஆதுபு இலைஹி அதத குல்ல ஷைஇன். அனைத்து பொருட்களின் எண்ணிக்கையின் அளவிற்கு மகத்துவமான அல்லாவிடமே மன்னிப்பை கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ ஆதுபு இலைஹி மில் ஆ குல்ல ஷைஇன். அனைத்து பொருட்களின் எண்ணிக்கையின் அளவை நிரப்பும் அளவிற்கு மகத்துவமான அல்லாவிடமே மன்னிப்பை கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ ஆதுபு இலைஹி அதத ஹல்கிஹி வரித நஃப்ஸிஹி வஜுனுஹு வ அர்ஷுஹு வ மிததுஹு கலிமாத்திஹி. அவனுடைய வானம் பூமி, அவனுடைய மகிழ்ச்சி, அவனுடைய சிம்மாசனம், அர்ஷின் எடையளவு மகத்தான அல்லாவிடமே மன்னிப்பை கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். 1000 தேவைகளை கேட்டால் அல்லாஹ் லட்ச தேவைகளை கபூல் செய்வான். 1000 பணம் கேட்டால் அல்லாஹ் லட்ச பணங்களை தருவான். பல மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இரவில் இதை ஓதினால் ரொம்ப ரொம்ப பொருத்தமான அமலாக இருக்கும். மன்னிப்பை கேட்டாலே இதனுடைய ரஹமத்தும் பர்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்நாள் கோரிக்கைகள் அனைத்துமே கபூலாக்கி இரு உலகிலும் சீரும் சிறப்புமாய் செல்வ செழிப்போடு செல்வாக்கோடு உயர்ந்த கண்ணியமான வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கென நபியின் பொன்மொழி. இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய பட்டோலையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இடம்பெற்றுள்ளதோ அவருக்கு நற்செய்தி உண்டாவதாக. நூல் சுனனன் இப்னு மாஜா 3818. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.